வெரி குட் மார்னிங். சாட்டர்டேவாக இருந்தாலும் நம்மளுடைய வாக்கிங் போகிறது எல்லாத்தையும் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு காலையிலேயே எழுந்திரிச்சு நல்லா வாக்கிங் எல்லாம் போயிட்டு தண்ணி குடிச்சு பேப்பரெல்லாம் படிச்சுட்டு சூப்பராக இந்த நாளை ஆரம்பிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கேரட்டு எல்லாத்தையும் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் பன்னீர், குடமிளகாவை நல்லா போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் அப்படியே தயிரை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த நார்மலாக இட்லி, பொங்கல், பூரி இந்த மாதிரி சாப்பிட்றத தாண்டி அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் தான். நான் வயிறு நம்ப சாப்பிடுவோம். இதுனா எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிறு வந்து கொஞ்சம் பாதியாக நிறைஞ்ச மாதிரியே இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுலேயும் இந்த தயிர் பாருங்கள், நம்ம சாம்பார், ரசம் அதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறமா தயிர் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் காலையிலே அதுக்கு இதோடு சேர்த்து அந்த தயிரை கலக்கி சாப்பிடும்போது ஒரு மாதிரி குழு குழுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியதாக இருந்துச்சு. வெளியில் போகணுன்னா தான் நம்ம வாயை கண்ட்ரோல் பண்ணுவோமா? அப்படி இருந்தாலும் பாருங்கள், அன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிடாம காளான் பிரியாணி, புளி சாதம், லெமன் சாதம் தான் சாப்பிட்டேன். அன்னபூர்ணாவில் அந்த பிரியாணி தான் சூப்பராக இருந்தது. எனக்கு அன்னபூர்ணாவோட காளான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீமு விடுவோமா அதெல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு டீயும் வறுக்கியும் பார்த்திங்களா, ஊட்டி வறுக்கி ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்ததுனால தான் நானே குன்னூருக்கு போய் குன்னூர் ஸ்பெஷல் வறுக்கி தான் வேணும், இந்தியன் வறுக்கி தான் வேணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இந்தியன் வறுக்கியை விட இன்னொரு வறுக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது என்ன வறுக்கி என்ன அப்படிங்கிறத அடுத்ததில் நான்